பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நம்ம இப்பொழுது இதனுடைய ஒவ்வொன்றுக்கும் நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை போட்டு பார்க்கணும். எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்குன்னு நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, அதை ஒவ்வொன்றே அதில் போட்டு பார்க்குறோம். சரியா? முதல்ல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ரைட் அ லெட்டர், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. முதல்ல ஐ டூ இட், இட் இஸ் டன் பை மீ. அடுத்த ஐ ரைட் அ லெட்டர், எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இப்போ அதே மாதிரி நம்ம அங்கே என்ன எழுதணும்? ஐ பிளே கிரிக்கெட். அப்போ ஐ பிளே கிரிக்கெட்னா என்ன வரும்? கிரிக்கெட் இஸ் பிளேட் பை மீ. அதே மாதிரி பாருங்க, ஐ லேர்ன் இங்கிலீஷ். அப்போ என்ன வருவாங்க? இங்கிலீஷ் இஸ் லேர்ன்ட் பை மீ. சரிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ். A house is constructed by me. சரியா? இனி இப்போ I play cricket னா சரி, I play cricket and football. இங்க என்ன வரும்? Cricket and football are played by me. அது ப்ளூரல் சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம எழுதி வச்சிருக்கோம்ல சிங்குலர் ப்ளூரல்னு. இவன் பாருங்க, சிங்குலர் பார்ப்போம். மாலா ஸ்டடீஸ் வெல். இந்த சென்டென்ஸை பேசி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அது இம்பர்சனல், அதாவது அது வந்து இது கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது. அடுத்த சென்டென்ஸ், மை பிரதர் பாரோஸ் மணி. இதை பண்ணலாம். இது ஆப்ஜெக்ட் என்னது? மணி. அப்போ மணியை முதல்ல எழுதணும். மணி இஸ் பாரோட் பை மை பிரதர். Money is borrowed by my brother. I got the sentence என்னது? This computer works well. இதை பேசி பண்ண முடியுமா? முடியாது. I got the என்னது? Inflation increases in India. Inflation increases. Increases பேசி பண்ண முடியுமா? உயர்கிறது. அது பண்ண முடியாது. ஆனால் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the government introduces many schemes. The government introduces many schemes in the rural area for poor people. இப்போ அப்படி வரும்போது many schemes, இது வந்து என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ அந்த many schemes நீ வரும்போது இங்கே வரும். many schemes are plural, are introduced by the government. அதே மாதிரி அந்த plural subject எழுதியிருக்கோம்டா, all the students study well. பேசி பண்ண முடியுமா? முடியாது. சரியா? அதுக்கடுத்து என்னது? all my friends work in a bank. work in a bankங்கிற பேசி பண்ண முடியுமா? முடியாது. சரியா? அப்போ அது அதுக்கடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்? செல்போன் யூஸ் பண்ணுறது. சம் பேசஞ்சர்ஸ் வெயிட் ஃபார் த ட்ரெயின். அதை பேசி பண்ண முடியுமா? வெயிட் ஃபார் பண்ண முடியாது. அதே மாதிரி வி யூஸ், இல்லைன்னா ஆல் த பீப்புள் யூஸ் செல் ஃபோன். அதை பேசி கொடுக்கலாம். ஏன்? யூஸுக்கு பிறகு என்ன இருக்கு? எதை பயன்படுத்துகிறார்கள்? செல்போன் பயன்படுத்துகிறார்கள். அப்போ அப்படியே தூக்கி போடும். Cell phones, not plural. Cell phones are used by all the people. சரியா? அடுத்த கேஸ், அடுத்த சென்டென்ஸ் என்னது? The police are investigating. வேண்டாம், சிம்பிள் ப்ரெசன்ட் போ. The police investigate the case. எதை யாரை யாரிடம்? அப்போ எதை பண்ணுறாங்க? கேஸ. அப்படின்னா இது சப்ஜெக்ட் இது பண்ணலாம், பேசிவ் வாய்ஸ் பண்ணலாம். பேசிவ் வாய்ஸ் பண்ணும்போது என்ன வரும்? த கேஸ். சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். த கேஸ் இஸ் இன்வெஸ்டிகேட்டட் பை த போலீஸ். சரியா? அதே மாதிரி பாருங்க, ஐ பிளே ஃபுட்பால். ஃபுட்பால் வாஸ் பிளேட் பை மீ.
football and cricket were played by me. அப்புறம் I learned Englishனா English is learned by me. சரியா? we build a house. we build a houseனா என்ன வரும்? a house was built by. அதே மாதிரி இங்க பாருங்க, அந்த இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் பார்ப்போம். சிங்குலர் சப்ஜெக்ட் மாலா ஸ்டடீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? மை பிரதர் பாரோடு மணி. அப்போ பாரோ அந்த சிம்பிள் பாஸ்டா மாற்றும் போது இப்படி வரும், பாரோடு மணி. அதை இங்கே கொண்டு வந்து போடும்போது என்ன வரும்? மணி சிங்குலர், மணி வாஸ் பாரோட் மை பிரதர். அதே மாதிரி த கவர்மெண்ட், அதாவது மெனி ஸ்கீம்ஸ் were introduced by the government. many schemes were introduced by the government. அதே மாதிரி இங்க பாருங்க, I shall play cricket. cricket will be played by me. any cricket and football na cricket and football will be played by me. and I will build a house na a house will be built by me. இங்க பாருங்க, மை பிரதர் வில் பாரோ மணின்னு இருக்கும். நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, மை பிரதர் வில் பாரோ மணி. அவங்க என்ன வரும்? மணி வில் பி பாரோட் பை மை பிரதர். அதே மாதிரி மெனி ஸ்கீம்ஸ், த கவர்மெண்ட் வில் இன்ட்ரடியூஸ் மெனி ஸ்கீம்ஸ். இங்க என்ன வரும்? மெனி ஸ்கீம்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட். சரியா? இங்க வாங்க, I am writing a letter. அதே மாதிரி I am playing cricket. I am playing cricket. cricket is இங்க இந்த இதை பார்ப்போம், இந்த கட்டத்தை பார்ப்போம், நாராவம். I am writing a letter. I am playing cricket. cricket is being played by me. அதே மாதிரி cricket and football. cricket and football are being played by me. சரியா? அதே மாதிரி என்ன வரும்? இதை பாருங்க, மை பிரதர் இஸ் பாரோயிங் மணி ஃப்ரம் மணி. அப்போ மை பிரதர் இஸ் பாரோயிங் மணின்னா மணி இஸ் பீயிங் பாரோட் பை மை பிரதர். அதே மாதிரி இங்க வரும், மெனி ஸ்கீம்ஸ் ஆர் பீயிங் introduced by the government. அதே மாதிரி cell phones are being used by people. the case is being investigated by the police. சரியா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? ஏன் எக்ஸாம்பிள் நிறைய சொல்றேன்னா, நீங்க எழுதி வச்சிருக்கிறது அப்படியே பேசி பண்ணி 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 அவ்வளோ தெரியணும் உங்களுக்கு. அதே மாதிரி இதை ஒன்று பாருங்க, ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். அதுக்கு எ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன். அதே மாதிரி ஐ வாஸ் பிளேயிங் ஹாக்கி. ஹாக்கி வாஸ் பீயிங் பிளேட் பை மீ. ஐ வாஸ் பிளேயிங் ஹாக்கி அண்ட் கிரிக்கெட். அப்போ இங்கே என்ன வரும்? கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி ஒயர் பீயிங் பிளேட் பை மீ. சரியா? இது கிடையாது. அதே மாதிரி ப்ரெசன்ட் அந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுமே பேசியஸ் கிடையாது. இங்கே பாருங்க, அதே மாதிரி தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறத ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். a letter had been written. இவன் பாருங்க, இவன் my brother had borrowed money. அவங்க என்ன வரும்? money had been borrowed by my brother before he constructed the house. சரியா? அதே மாதிரி the government many schemes had been plural. ஆனால் அதே தான், many schemes had been introduced by the government before the last election. சரி, அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க என்ன வரும்? I have played cricket. cricket has been played by me. I have played cricket and football. நான் இங்க plural subject. cricket and football are cricket and football have been played by me.
சரியா? இப்போ அந்த நம்ம எழுதி வச்சிருக்க சென்டென்ஸ்ல எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல என்ன சொல்லலாம்? மணி ஹாஸ் பீன் borrowed by my brother. Many schemes have been introduced by the government. Cell phones have been used by people. The case has been investigated by the police. அதே தான் ஃபியூச்சர் நீங்கள் போட்டு பாருங்க. I will have a letter will have been written. அப்போ money will have been borrowed by my brother. By எப்போ? அதே மாதிரி the case will have been investigated by the police. The case will have been investigated by the police by next year. இப்போ புரியுதா எப்படி இங்கே வருது? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முதல்ல இருந்தே எழுதணும், ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதுக்கு நெகட்டிவ் எழுதணும், அதுக்கு கொஸ்டின் எழுதணும், அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி ஒவ்வொரு கொஸ்டின் வேர்டு போட்டு பார்க்கணும். வாட், ஒயர், வென், தேகம் நாம் சொல்லி தந்ததெல்லாம். அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸ் பண்ணணும். இனி அடுத்தது ஒரே ஒரு வேலை தான். இந்த பேசிவுக்கு அவ்வளோக்குமே நெகட்டிவ் பண்ணலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் டீப்பாக இப்போ இதுக்கு நான் செந்தமிழில் ரொம்ப கரெக்டாக கொடுக்கல, ஆனால் நான் பிடிஎஃப்ல அந்த கட்டத்தில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிடுங்க. இது இங்கே வரும். ஐ ரைட் அ லெட்டர்னா இந்த இதை நெகட்டிவ் எப்படி பண்ணணும்? டு நாட் ரைட்டுன்னு இப்போ பிரித்தோம் இல்லையா? சிங்கிள் வேர்டுனால இங்கே வேர்டு ரெண்டாக இருக்கா? அவள் ரிட்டன் நெகட்டிவ் பண்ணா நாட் இடையில பண்ணலாமா? எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீ. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படவில்லை. அதே மாதிரி பார்ப்போம். ஐ பிளே கிரிக்கெட்னா கிரிக்கெட் இஸ் பிளேட் பை மீ பேசிவ். கிரிக்கெட் இஸ் நாட் பிளேட் பை மீ பேசிவ்ல நெகட்டிவ். அதே மாதிரி letters are written na letters are not written. If many schemes are introduced by the government, many schemes are not introduced by the government. அரசாங்கத்தால் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இதுதான் தமிழ். அதே மாதிரி பாருங்க, letters was written, letter was not written. அதே மாதிரி letters were written, letters were not written. இது நான் தனியாக பிடிஎஃப் கொடுக்குறேன். தயவு செய்து இதை நீங்கள் எழுதி எடுத்துக்கிடுங்க. இதை கொடுத்துருக்கேன், இந்த பேசிவ் வாய்ஸும் கொடுத்துருக்கோம், ஆனால் பேசிவ் நெகட்டிவ் கொடுக்குறேன். அது நீங்கள் தயவு செய்து எழுதிடுங்க. அதே மாதிரி a letter will not be, இந்த நாட் பி எங்கே வருது பாருங்க. ரிட்டனுக்கும் இந்த ரெண்டு ஆக்சிலரி இருக்கு, அதனால ரெண்டுக்கும் நடுவில் போட்டிருக்கேன். லெட்டர் வில் நாட் பி ரிட்டன். மெனி ஸ்கீம்ஸ் வில் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட். செல்போன்ஸ் வில் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் பை த பீப்புள். சரியா? ஹாக்கி அண்ட் கிரிக்கெட் வில் நாட் பி பிளேட் பை மீ. A house will not be constructed by me. எல்லாமே நெகட்டிவ். இதை போடுங்க. இதில் போட்டால் அதுக்குள்ள ஆன்சர் வரும். அதுக்கடுத்த கட்டம் இது. எ லெட்டர் இஸ் பீயிங்னா எ லெட்டர் இஸ் நாட் பீயிங். லெட்டர்ஸ் ஆர் நாட் பீயிங் இஸ் ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர்னா நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். பேசிவ். எ லெட்டர் இஸ் நாட், லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ பேசிவ். ஒரு கடிதம் என்னால் எழுதி கொண்டிருக்கப்படுகிறது. அதே மாதிரி நெகட்டிவ். தி லெட்டர் இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை மீ. என்னால் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கப்படவில்லை. அதாவது இந்த டென்ஸ் பொதுவாகவே நல்லா பார்த்துருக்கணும். அந்த ஒரு செயல், இப்போ ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக நடக்கிற வேலை. சரியா? தாலி கட்டுறது
ஒரே செகண்ட்ல முடிஞ்சுக்கும். சரியா? அது பாயிண்ட் ஆஃப் டைம், இது பீரியட் ஆஃப் டைம். ஒரு ஸ்கூல்ல கிளாஸ் நடக்குது, காலையில் 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வச்சிருப்பாங்க. அது பீரியட் ஆஃப் டைம். சரியா? அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் டைமும் பீரியட் ஆஃப் டைமும் வச்சுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட இது அழகா இருக்கும். சில சென்டென்ஸுகள் நல்லா இருக்கும். அந்த இப்பதான் சொன்னல, மணி இஸ் நாட் பீயிங் borrowed பை மை பிரதர். என்னுடைய பிரதர் அந்த பணம் கடன் வாங்கி கொண்டிருக்கப்படவில்லை, அவ்வளவுதான். அதே மாதிரி இதுவும் லெட்டர்ஸ் ஆர் நாட் பீயிங், மெனி ஸ்கீம்ஸ் ஆர் நாட் பீயிங் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். நாட் பீயிங், ஸோ நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரி ஐ வாஸ் ரைட்டிங் a லெட்டர், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு பேசிவ் வாய்ஸ் லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை. இப்போ பாருங்க, இதில் ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், கிரிக்கெட் வாஸ் பீயிங் பிளேட் பை மீ. அதே மாதிரி நெகட்டிவ் வரும்போது கிரிக்கெட் வாஸ் நாட் பீயிங் பிளேட் பை மீ, லெட்டர் வாஸ் நாட் பீயிங். அதே மாதிரி லெட்டர்ஸ் வேர் நாட் பீயிங். இதை அப்படி போட்டால் நெகட்டிவ் ஆயிடும். இதே மாதிரி நெகட்டிவ் வச்சா அதே மாதிரி ஹேஸ் பீன், ஹேஸ் நாட் பீன். The case has been investigated by the police. அதான் ஒரிஜினல் சென்டென்ஸ் சொல்றேன். The case, the police have investigated the case. The case has been investigated by the police. The case has not been investigated by the police. So இதுக்கு have not been written. அதே மாதிரி past had not been, இதே மாதிரி தான் இருக்கும். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் ப்ளூரல் சப்ஜெக்ட் had not been. இதான் உங்களுக்கு தெரியுமே. இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் வரும். இந்த இது ஒரு மெயின், இது பீன் பேசிவ் வாய்ஸ்னால பெர்ஃபெக்ட் டென்ஸுடைய பீன் ஆக்சிலரி. இது ரெண்டும் சாதா, அதாவது ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணது. இது அப்போ ஒன்று, இது ஒன்று, இது ரெண்டு ஆக்சிலரி, ஒன்றும் ஒன்றும். அப்போ இங்கே எங்கே வரணும்? இதில் ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லும்போது என்ன சொன்னேன்? வெறுப்பு ஒன்றா இருந்தால் ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டாக இருந்தால் ரெண்டுக்கு இடையில போடணும், 3 வெறுப்பு அதாவது 2 ஆக்சிலரி வந்துன்னா அதுக்கு இடையில போடணும். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். 2 ஆக்சிலரியும் இருக்கு, இந்த பெர்ஃபெக்ட் பேசிவ் வாய்ஸினுடைய ஆக்சிலரியும் இருக்கு. அப்படி வரும்போது இந்த இதில் தான் போடணும். வில் நாட் ஹேவ் பீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வில் நாட் ஹேவ் பீன். சரியா? சரி, அப்போ நெகட்டிவும் பார்த்தாச்சு. இனிமேல் என்ன படிக்கணும்? கொஸ்டின் பார்க்கணும். இந்த பேசிவுக்கு கொஸ்டின் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க. இந்த பேசிவ் வாய்ஸில் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். சரியா?